இந்த வீடியோவில் நம்ம தொடர் கருச்சிதைவு அதாவது ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு பெண் கர்ப்பமாகும் போது பலவித கனவுகளோடு கர்ப்பமாகிறா. ஆனால் அந்த பிரெக்னன்சியை தொடர்ந்து கொண்டு போக முடியாமல் அபார்ஷன் ஆகிறப்ப ரொம்பவே மனதளவுலையும் உடல் அளவுலையும் பாதிக்கப்படுறா. ஸோ இதுக்கான கவுன்சிலிங்கை கரெக்டாக எடுத்துக்கிட்டு மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டால் எடுக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து விடுபட்டு ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க முடியும். கருச்சிதைவு 2 இல்லைன்னா 3 முறை ஏற்படுவது தான் தொடர் கருச்சிதைவுன்னு சொல்கிறோம். யூஸ்வலாக அது 12 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சிக்குள்ளே ஏற்படுது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கப்புள்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி 1% ஆஃப் கப்புள்ஸ் ஆர் அஃபெக்டட் பை ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸ். இதற்கான காரணங்கள்னு எடுத்துட்டோம்னா 50% ஆஃப் காசஸ் ஆர் இடியோபத்திக் அப்படின்னா காரணங்களே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. காரணங்கள் மற்றபடி எடுத்துக்கிட்டோம்னா கர்ப்பப்பையில் சில மாற்றங்கள் வரனால இருக்கலாம். கர்ப்பப்பை மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா கர்ப்பப்பையில் கட்டி இருக்கலாம், இல்லைன்னா கர்ப்பப்பை ஒட்டி போய் இருக்கலாம், இல்லைன்னா கர்ப்பப்பையில் சத வளர்ச்சி இருக்கலாம், இல்லை கர்ப்பப்பை நேரத்துக்கு முன்னாலே அதாவது சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் கர்ப்பப்பை வாய் விரிவு கொடுக்கலாம். இந்த மாதிரி மாற்றங்கள்னால கருச்சிதைவு ஏற்படலாம். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில ட்ரீட்மெண்ட்ஸ் பிஃபோர் ப்ரெக்னன்சியே நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. சில ட்ரீட்மெண்ட் ப்ரெக்னென்ட் ஆன பிறகு தான் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ஸில் கர்ப்பப்பை கட்டிகள் இருந்தால் அதை நம்ம ரிமூவ் பண்ண முடியும், ஒட்டி போயிருந்தால் அதை சரி செய்ய முடியும், சதை வளர்ச்சி இருந்தால் அதையும் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஆனால் கர்ப்பப்பை வாய் விரிவு கொடுத்தால் அது நம்ம ப்ரெக்னன்சி டைமில் தான் அதுக்கு தேவையான தையல் போட முடியும். இந்த கர்ப்பப்பை விரிவு அதாவது சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ்ற ப்ராப்ளம் பொதுவாக 14 வாரத்துக்கு அப்புறம் ஏற்படுது. ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் முதல் ப்ரெக்னன்சியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்திருக்கு, இல்லை 2வது ப்ரெக்னன்சியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் அந்த டைமுக்கு முன்னாலேயே நம்ம கர்ப்பப்பையில் தையல் போட வேண்டியது அவசியம். அதுதான் சர்வைக்கல் என்சர்க்லாஜ்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சில பேருக்கு ஏர்லியாகவே கர்ப்ப வாசல் விரிஞ்சிருது. இதற்கான காரணம் இல்லைன்னா சர்விக்ஸ் வீக்காக இருக்குது, அதாவது கர்ப்ப வாசல் வீக்காக இருக்குது. இந்த மாதிரி விரியும் போது ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியாமல் கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி வரும்போது அந்த டைமுக்கு முன்னரே அந்த கர்ப்ப வாசலில் ஒரு தையல் போடுறது நல்லது. இதை தான் சர்வைக்கல் என்சர்க்லாஜ் சொல்கிறோம். அந்த கர்ப்ப வாசலின் நீளம் 3 சென்டிமீட்டராவது இருக்கணும். இதை விட குறைவாக இருந்தால் கண்டிப்பாக இந்த தையல் போடணுமான்ற அவசியத்தை நம்ம செக் பண்ணி பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காசஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்லா சிண்ட்ரோம், அதாவது ஆன்டி ஃபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம்ன்றதும் SLE சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமேட்டோசிஸ். இந்த மாதிரி டிசீசஸை நம்ம டயக்னோஸ் பண்ணுறது ஈவன் ப்ரீ ப்ரெக்னெண்ட்டாக, அதாவது 3 தடவை அபார்ஷன் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். ஆனால் ட்ரீட்மெண்ட் ப்ரெக்னென்சியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ப்ரெக்னென்சி நம்ம கொண்டு போதும். தேவைப்பட்டால் லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் ப்ரெக்னென்சி ஃபுல்லாக தொடர்ந்து போட வேண்டிய அவசியம் வரலாம். மேலும் சில காரணங்கள் இருக்குது. என்னென்ன காரணங்கள்னு பார்த்தா அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ். ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் டயபெட்டிஸ் இருந்திருக்கும், அவங்க டெலிவரி ஆன பிறகோ இல்லைன்னா அபார்ஷன் ஆன பிறகோ அதை பற்றி அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ தொடர் கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ். இது தவிர தைராய்டு ப்ராப்ளம்ஸ், அதாவது TSH ஹார்மோன் அதிகமாக இருந்தால் அதை ஹைப்போதைராய்டிசம் சொல்கிறோம். T3 T4 ஹார்மோன்ஸ் அதிகமாக இருந்தால் அதை ஹைப்பர் தைராய்டிசம் சொல்கிறோம். இந்த மாதிரி தைராய்டு கட்டுப்பாடில் இல்லாமல் இருந்தால் கூட அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காரணங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்காம இதற்குள்ள ட்ரீட்மெண்ட் சிகிச்சை முறைகளை சரிவர நம்ம செய்யும்போது அந்த தாய்மை பயணத்தில் நம்ம ஒரு முழுமையை அடைய முடியும். இதே போல் ப்ரெக்னன்சி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் அதுக்குள்ள தீர்வுகளும் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோலையும் பார்க்கலாம்.